போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ குரூப் 2 2A பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன் ஏன்னா இந்த RRR யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ரிவிஷன் பண்ணாமல் பரீட்சை எழுத போகக்கூடாது. இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த PVQ பழைய கொஸ்டினை வச்சு என்னென்ன கேட்கலான்னு பார்க்கும்போது இப்போ பழைய கொஸ்டின் அப்படியே கேட்க மாட்டாங்க, அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். அதான் முக்கியம். பழைய கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும் நினைச்சிடக்கூடாது. அந்த டாப்பிக்கு ரிப்பீட் ஆகும், கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. அப்போ அந்த டாப்பிக்காக பார்க்கும்போது நம்ம எல்லா ஏரியாவுக்குமே ஏன்னா நம்ம GSலையும் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் மேக்ஸ் கொண்டு இப்போ லாங்குவேஜுக்கும் இன்னிலேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்க்கும்போது நமக்கு முதல் எடுத்தோன்னே சிலபஸ் படி பார்க்கும்போது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஏன்னா சிலபஸ் படி இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்க்குறோம். அது ரிலேட்டடாக என்னென்ன கேட்கலாம், அதே கொஸ்டின் ரிப்பீட்டாக வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் TNPSC எக்ஸாம் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்காத எல்லா கொஸ்டினுமே கேட்டு முடிச்சிருப்பாங்க. அது கேட்குற ஸ்டைலில் மாற்றி கீற்றி வச்சு அப்படி கேட்கும்போது நம்ம ரிலேட்டடாக எல்லாத்தையும் படிக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளுங்கிறது நவம்பர் 26, 1949. அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். அப்போ அரசியலமைப்பு நிர்ணய நாளுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நவம்பர் 26 கொண்டாடுறோம். வேற என்ன கேட்கலாம் அந்த கொஸ்டினில் பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்த நாள்னு பார்க்கும்போது ஜனவரி 26, 1950 நம்ம குடியரசுன்னு டிக்ளேர் பண்ணது அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்த நாள். இப்போ இதில் வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம், முத கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கூடும் பார்த்தீங்களா டிசம்பர் 9, 1946 முத கூடுறது. அதை கூடும்போது அங்கே சச்சியானந்தா சின்ஹா அவர் தான் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு பேட்டர்னில் என்ன பண்ணுவாங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஆளை தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இந்த சீனியர் மோஸ்ட் ஆள் எப்படி நமக்கு ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்காங்களோ அதே மாதிரி அவர் சச்சியானந்தா சின்ஹா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11, 1946 எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க ராஜேந்திர பிரசாத். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய பிரசிடெண்டாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடெண்டாக மாறிடுவார் டிசம்பர் 11. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு ரெசல்யூஷன் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 22, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இப்போ இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 பார்த்துருக்கோம், ஜனவரி 26 பார்த்துருக்கோம், டிசம்பர் 9 பார்த்துருக்கோம், டிசம்பர் 11 பார்த்துருக்கோம், டிசம்பர் 13, ஜனவரி 22 பார்த்துருக்கோம். அப்போ அது ரிலேட்டடாக படிக்கணும். அதான் கொஸ்டின் PVQ அனலைஸ் பண்ணால் அதே கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது ரிலேட்டட் அந்த டாபிக் தான் ரிப்பீட் ஆகாமல் தவிர கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா கொஸ்டின் ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின் டிராப்ட் அண்ட் எனாக்ட் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பை இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? அப்போ நமக்கு தெரியும் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 3 வருஷத்தில் 12 நாள் கம்மின்னு வச்சுக்கிடணும். 3 வருஷத்துக்கு 12 நாள் கம்மி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 வருஷம் 11 மாதம் 14 லென்த்தி டேஸ். அதனால தான் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக மாறிட்டு எங்கேயுமே இப்படி எடுத்துக்கிட மாட்டாங்க. ஏன் அவ்வளோ நாள் ஆச்சுன்னா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சட்டம் வேணும். இந்தியா ஒரு கல்ச்சரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரிஞ்சு போன இது மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கனால அப்படி லென்த்தி ஆகிட்டு சில கொஸ்டின் இதே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க 2 years 11 months 17 daysன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது தப்பா சார்னு கேட்டிங்கன்னா இது தப்பு கிடையாது, இதுவும் ரைட்டு தான். என்ன ரைட்டுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு டேட்டு நாள் டேட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுருங்களேன், அது 18 நாள் ஆகும். அன்னைக்கு டேட்டை எடுக்காம விட்டாங்கன்னா அது என்னது, இப்போ நாளைக்கு எத்தனை நாள் இருக்குன்னா நாளைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 நாள் தான், இன்றைக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது 2 நாள் ஆயிடும். அப்போ அந்த 2மே கொடுத்தா எதை சார் எடுக்கணும், 2மே கொடுத்தா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா அப்போ அந்த டே அன்னைக்கு தொடங்கக்கூடிய நாளையும் சேர்த்து சொன்னாங்கன்னா 18 நாள், அதை சேர்க்காம சொன்னாங்கன்னா என்னது 17 நாள். 2மே கட்டி இதை எடுத்துக்கணும். இது ரொம்ப லென்த்தியஸ்டாக போகிற காரணம் இதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் அப்படி ரிப்பீட் ஆகுது, அதான் ரிப்பீட்டட். அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்கும் போது அதனுடைய டெம்பரரி சேர்மன் அப்போ நம்ம டக்குனு இந்த இடத்துல எழுதிக்கணும். டிசம்பர் 9, 1946 டெம்பரரி தலைவர். என்ன பேட்டர்னில் இருக்காங்கன்னா ஃப்ரெஞ்சு பேட்டர்னில் இருக்காங்க. யாருன்னா சச்சியானந்தா சின்ஹா. இல்லை டேட் போட்டாங்க. இப்போ இந்த டேட்டை திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃப்ளாக்
நம்மளுடைய தேசிய கொடியை வந்து அடாப்டட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இது முக்கியமானது. இந்த டேட்டெல்லாம் படிக்கணும். ஜூலை 22, 1947. நமக்கு வந்து சுதந்திரம் எப்போ கிடைக்குது? ஆகஸ்ட் 15, 1947. அதுக்கு முந்தின மாதம் சொல்லி நான் வச்சுக்கிடுங்க, குழப்பம் டேட்டு. இப்போ ஜூலை 22, 1947 முக்கியமானது. அப்போ அந்த தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடியை வச்சு ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, பார்ப்போம். தேசிய கொடியை வடிவமைத்தது யாரு, ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்ட். ஆக்சுவலாக இது எல்லாமே PVQ கீழே அப்ஜெக்டிவ் டைப் ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக PVQனாவே அப்ஜெக்டிவ் டைப்னாவே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, விச் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் படித்த ஆன்சர் அங்கே இல்லைன்னு பார்க்கக்கூடாது, கொடுத்த ஆன்சரில் இது கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஜவஹர்லால் நேரு சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னார் அப்படின்னு கேட்காங்க. அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு பிரிட்டிஷுடைய சட்டத்தை ஜவஹர்லால் நேரு எதை சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1935. வெரி இம்பார்ட்டன்ட். 1935 ஆக்ட் நல்லா படிக்கணும். ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுப்பாரு. ஏன்னா ஃபெடரல் கோர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபெடரல் பேங்க், இப்போ ரிசர்வ் பேங்க் இருக்குது, முந்தி பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் தான் இருக்கும். 1935 பர்மாவுக்கு டிக்ளேர் ஆகுது, பர்மா தனிநாடியாக டிக்ளேர் ஆகுது. அப்போ வந்து இது வந்து அடிமைப்பட்டயம் அப்படிம்பார். ஏன்னா ஸ்டீரிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்ஜினே இல்லாத காருக்கு அப்படிம்பார். அந்த அளவுக்கு அதை வந்து பயங்கர விமர்சகம் பண்ணியிருப்பார். அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கு ஹிஸ்ட்ரிலையும் முக்கியம், ஐஎன்எம்லையும் முக்கியம், இதுலேயும் முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா, சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படி முத டிமாண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, இது முக்கியமான கொஸ்டின். எம்என் ராய், கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காரரு, 1934 இவர் தான் டிமாண்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான என்ன, நேரு ரிப்போர்ட் 1928. இதுவும் ஒரு முக்கியமானது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் வந்துட்டு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு நேரு ரிப்போர்ட்னால. முஸ்லீமை பற்றி பேசியிருக்க மாட்டார். அதாவது ஜின்னாவுடைய 14 பாயிண்ட் சொல்லிட்டு 2வது ரிலீஸ் ஆகும். அப்போ இது வந்து எம்என் ராய், முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, ஹூ டிசைன் நேஷனல் ஃபிளாக். ஆக்சுவலாக பெங்காலி வெங்கையா அப்படின்னு ஒரு ஆந்திராக்காரர், ஆக்சுவலாக காந்தியவாதி இவர். இப்போ காந்தி அந்த டைமில் அந்த மூவர்ண கொடியை தயாரிக்க டிசைன் பண்ணக்கூடிய பொறுப்பு இவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா, சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் டாக்டர் அம்பேத்கர். இது முக்கியமானது. பார்க்கும்போது நமக்கு மைனர் கமிட்டி 5 இருக்கும், மேஜர் கமிட்டி பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். அதில் முக்கியமான கமிட்டி என்னென்னா டிராஃப்டிங் கமிட்டி தான். டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு சேர்மனாக 6 மெம்பர் இருப்பாங்க. அதில் ஒரு 2 மெம்பர், மாதவன் நாயருங்கிற ஒருத்தர் இறந்துருவார், மாதவன் ராவுங்கிறவர், அவருக்கு பதிலாக மிட்டல் வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கைத்தான் ஒருத்தர் இறந்துருவார், அவருக்கு பதிலாக நமக்கு வர்றது கிருஷ்ணமாச்சாரி. இந்த கிருஷ்ணமாச்சாரிங்கிறது யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படியே டீட்டெயிலாக பார்த்துக்கிடணும், ஏன்னா ஃபுல்லாகவே. இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது அது ரிப்பீட்டட். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 9th December 1940. தலைமை தாங்கினது யாருன்னா சச்சினந்தா சின்ஹா. 2 நாள் தான் இருப்பார். 11 வந்து ராஜேந்திர பிரசாத் வந்துருவார். அவர் தான் கடைசியில் என்னது, அவர் பிரசிடென்ட்டாக மாறுறாரு. இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த ஒன்லைனர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ரிவிஷன் விட்டு, நீங்கள் இது போக நீங்கள் என்னெல்லாம் படிச்சிக்கணும் அதெல்லாம் கிளப் பண்ணிவிடணும், அந்த பக்கத்தில் எழுதி வச்சுக்கிடணும். ஏன்னா எழுதி வச்சு படிச்சிங்கன்னா நமக்கு ஒரு ரிவிஷன் வேகம், ஃபாஸ்ட் ரிவிஷன். ஏன்னா எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது தெரிஞ்ச கொஸ்டினை படிக்கவே கூடாது, தெரியாத கொஸ்டினை மட்டும் தான் படிக்கணும். தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாலும் டக்குன்னு அடிச்சிடணும். நீங்கள் அடிச்சு பழகுனீங்கன்னா ரிவிஷன் விடுறது ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மதுரையில் ஃபங்க்ஷன் எடுத்து அதில் ஒரு பொண்ணு சொன்னாங்க, நான் நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன் அடித்து பழகுங்கன்னு. அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் சொன்னாங்க, அடிச்சு பழகுனா கடைசி ஒரே நாளில், கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரே நாளில் எல்லா யூனிட்டும் ரிவிஷன் பண்ணன்னு சொன்னாங்க. அதனால் ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அடிச்சு, ஜென்ரல் கோட்டாவில் உள்ளவங்க ஜென்ரல் அடிச்சு இப்போ குரூப் 2 அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அப்போ வந்து ரிவிஷனுங்கிறது என்ன கேட்டால், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும். இப்போ படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது which of the following constitution written lengthiest. ஆக்சுவலாக அப்ஜெக்டிவ் டைப்பில் உள்ளதான் நம்ம வந்து ஒன்லைனாக மாற்றிருக்கோம். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டுலேயே நீளமானது இந்தியா தான். அதனால தான் 3 வருஷத்துக்கு 12 நாள் தான் கம்மி. எல்லாருக்கும் பொருந்தணும். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்காரங்க தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கேரளாக்காரங்க தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ளவங்களும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும், ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே வித்தியாசம் இருக்கும். எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சட்டம் வேணும். அமெரிக்காவில் 50 மாநிலம் இருந்தாலும் 50 பேர் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ வந்து உலகிலேயே நீளமான சட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிக்கல் அது கொண்டு வரும்போது, ஏன்னா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வரும்போது 395 ஆர்டிக்கல், 8 ஷெடியூல், 22 பார்ட்டு கொண்டு வரும்போது இன்னைக்கு கூட இருக்கு. அப்போ இவ்வளோ அமெரிக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு உதாரணமே அமெரிக்கா தான். ஆனால் அவனுக்கே பார்த்தீங்கன்னா 7 ஆர்டிக்கல் தான். ஏன்னா நமக்கு அப்படி கிடையாது, ஏன்னா அவன் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன், நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூனிட்டரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனகணமனா நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் என்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது?
ஏன்னா இதுதான் எங்களுடைய தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24. அதே நாள் தான் நம்ம எதையும் ஏற்றுப்போனா நேஷனல் சாங், அதையும் ஏற்றுக்கிட்டோம். அப்போ நேஷனல் ஆந்தம்ங்கிறது ஜனகணமனா, ரவீந்திரநாத் தாகூர், காங்கிரஸ் மாநாடு 1911, அதெல்லாம் டிஃபால்ட்டாக படிச்சிடணும். நேஷனல் சாங் வந்து நமக்கு இந்த வந்தே மாதரம், ஏன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா 1896 ஆனந்த் மடத்தன் படிச்சுவாங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டாக படிச்சு வச்சுக்கிடணும். இதுதான் ரிவிஷன். நீங்கள் என்ன பண்ணால், ரிவிஷன்னா ஒரு புக் எடுத்து படிக்கக்கூடாது, அதுக்கு பேர் ரிவிஷன் கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சிருக்கீங்களோ அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ படிக்கிறது பரிச்சை வரைக்கும் மறக்காது, திரும்ப ரிவிஷன் ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால் இப்போ படிக்க தெளிவாக படிச்சுக்கிடுங்க. அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துடணும். இப்போ ஜனவரி 24 தான் நேஷனல் சாங் வருது, இது நேஷனல் ஆந்தம். மொதல் காங்கிரஸில் எப்போ பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஃபெமிலியராக இந்த ஏரியாவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் யூஎஸ் தான். இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதாவது எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு ஒரு உதாரணம் யாரும், நம்மளும் எழுதப்பட்டது தான். ஆனால் உதாரணம் வந்து அதுக்கு முன்னுக்கூட்டியே ஒருத்தன் உதாரணம் கொடுத்துருக்காங்க. யார் கொடுக்குறாங்க? அமெரிக்கா. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 7 ஆர்டிகல் தான். அப்போ அவன் தான் கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதை கொண்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இப்போ பிரிட்டிஷ் வந்து என்னென்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்படாதது. இப்போ எழுதப்பட்டனா ஒரு புக்கு மாதிரி பிரிண்டாகவே இருக்குது. எழுதப்படாதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்ரூல்டு நோட்டு மாதிரி. ஏன்னா அப்போ வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது இது கொஞ்சம் ரிஜிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகாக், நம்மளுடைய தேசிய பறவை, அதுதான் இப்போ பார்லிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொண்டு வச்சுருக்காங்க. 1963 தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இதுதான் எங்கள் தேசிய பறவைன்னு சொல்லிட்டு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க 63. அதே மாதிரி நம்மளுடைய தேசிய மிருகம் புலி, அது 1973. ஏன்னா ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லி கொண்டு வருவாங்க 73. அப்போ தான் அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லயன் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அப்போ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம ஓவராலாக என்ன பார்த்துருக்கோன்னா, அந்த அசம்பிளியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஃபைனலாக வரும்போது 284 மெம்பர் இருப்பாங்க. அப்போ யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை கமிட்டி இருந்தது, என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு வியூ. அப்படியே நீங்கள் புக் எடுத்துட்டு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா கூட அதை எடுத்து எழுதி வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, நம்ம சிலபஸ் படி ப்ரீஎம்பிள். ப்ரீஎம்பிள்னு என்னன்னா ஒரு முகப்புரை, ஒரு எழுதப்பட்ட ஒரு ரிட்டன் புக்குக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு புக் எடுத்து படிக்கிங்கன்னா முதல் எடுத்தோன்னா இண்டெக்ஸை தான் பார்ப்பீங்க, என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்குறோம். அப்போ இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, இண்டெக்ஸு என்ன இருக்குது, அந்த இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ 9 கீவேர்ட்ஸ் இருக்கும். அதையும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். மொத்தம் வந்து 9 கீவேர்ட்ஸ் இருக்கும். அப்போ 9 கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தான் முதல் கொஸ்டினாகவே கேட்டிருக்கான். த ஆர்டர் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ், ஆர்டர் தான், அதை குழப்பி விட்டுலாம் கேட்பான். என்ன இந்த ஆர்டரை கரெக்டாக பார்க்கணும். சாவரின், சோசியலிஸ்ட்டு, செக்குலார், டெமோக்ரட்டிக், ரிபப்ளிக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அப்போ இந்த 9 வார்த்தைகள் இதுதான் நம்மளை வந்து நம்ம கண்ணாடி மாதிரி இந்திய அரசியலமைப்பை வந்து காட்டக்கூடிய வடிவங்கள். அப்போ இது முக்கியமானது ப்ரீஎம்பிள். அப்போ ப்ரீஎம்பிள்ங்கிறது என்னென்னா ஒரு புக்குக்கு இண்டெக்ஸ் மாதிரி. இண்டெக்ஸ் இல்லைன்னா அந்த புக்கு எப்படி வேஸ்ட்டோ அதே மாதிரி தான் ப்ரீஎம்பிள் இல்லைன்னா கான்ஸ்டியூஷனே வேஸ்ட். அப்போ இந்த ப்ரீஎம்பிள்ங்கிறது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு உதாரணம் யாருன்னா அமெரிக்கா, அவன் தான் ப்ரீஎம்பிள் வச்சிடும், அதே தான். ஆனால் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் மறந்துருப்பாங்க, பிறகு தான் கொண்டு வந்துருப்பாங்க. இதுக்கு ஆர்டிக்கலோ பார்ட்டோ ஷெட்யூலோ கிடையாது. அதனால தான் கேஸ் வரும். பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரீஎம்பிள் இஸ் த நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க 1960. அப்போ கேசவனந்த பாரதி கேஸில் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ப்ரீஎம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்பாங்க. அடுத்த எல்ஐசி கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்பிள் இஸ் த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த கேஸில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிடணும் நம்ம இந்த இடத்துல. அப்போ இதான் இந்த 9 கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்க்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்பிளே முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம், ஒவ்வொரு வார்த்தை. அதில் முக்கியமான கீவேர்டு என்னென்னா சாவரின் தான். சாவரின்னு என்ன கேட்டால், நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டோம், டோன்ட் டெபெண்ட் அதர், யாரையும் சார்ந்து இல்லை, டோன்ட் டாமினன்ட் அதர், ஏன்னா யாரையும் அடிமையும் படுத்தலை. அப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம். அப்போ என்னையிலேருந்து இண்டிபெண்ட், சாவரின் டே கூட கேட்கலாம், ஆகஸ்ட் 15. அடுத்து சோசியலிஸ்ட், எல்லாமே ஈக்குவல், சோசியலிஸ்ட் எல்லாருமே. செக்குலார், மத சார்பற்ற நாடு, ஏன்னா எல்லா மதசார்பற்ற நாடுனா நாத்திய நாடு கிடையாது, எல்லா மதத்துக்கும் ஈக்குவல். டெமோக்ரட்டிக், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், எனக்கு ஒரு ஜனநாயக நாடு தான் இருக்குது. அடுத்த ரிப்பப்ளிக்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கார். அப்புறம் ஜஸ்டிஸ், சோசியலி எக்கனாமிக்கலி ஈக்குவலாக கொடுக்காங்க. லிபர்ட்டி, தாராளமயம். ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், நம்ம வந்து வெவ்வேறு மாநிலங்களை பிரிஞ்சதான் சகோதரத்துவம். இந்த 9 வார்த்தைகள்
அப்போ ஒரு சட்டங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னு சொல்லிட்டு யாரும் கிளைம் பண்ண முடியாது. அப்போ ஒரு நாட்டுடைய சட்டத்தை படிக்கிறீங்க. இவ்வளோ வேர்ல்டுலேயே ரொம்ப டஃப்பான சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் தான். அப்போது எல்லாருமே சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டம் தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த ப்ரீஎம்பிள் உள்ள கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா கூட அந்த நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் அந்த ப்ரீஎம்பிளுடைய முக்கியத்துவம். அப்போ ப்ரீஎம்பிளுடைய முக்கியத்துவம் பார்க்கும்போது இந்த ப்ரீஎம்பிள் இதான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோசியலிஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, செக்குலருங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, இந்த ஃப்ரெட்டர்னிட்டியில் இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தை வரும், அதுவும் கிடையாது, உள்ளுக்குள்ளே வரும். இந்த 3 வார்த்தை கிடையாது. இதை வந்து நேரு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டு வரணும்னு நினைப்பார். ஆரம்பத்தில் இந்தியா வந்து ஹிந்து ஸ்டேட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ செக்குலாருங்கிற வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரு விருப்பப்படுவார். அவர் பொண்ணு வந்து திரும்ப இந்திரா காந்தி வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தையும் சேர்ப்பாங்க. அதை தான் இந்த 3 வார்த்தை 1976 42nd அமெண்ட்மெண்ட்டு ஏன்னா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியடில் SSI அப்படின்னு நான் வச்சுருங்க, சோசியலிஸ்ட்டு, செக்குலார், இன்டெகிரிட்டி 3 வார்த்தையை சேர்க்குறாங்க. அப்போ அந்த கொஸ்டின் தான் இதில் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இதை நீங்கள் ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஎம்பிள் இருக்குல்ல, அதில் முக்கியமான கொஸ்டின் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு 7-8 பேர் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு பேரை சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ப்ரீஎம்பிள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஏன்னா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, முன்சி. அப்போ ஹாரோஸ்கோப்னு என்னன்னா இவனுக்கு கட்டம் சரியில்லை அப்படிம்பாங்க. இப்போ கட்டத்தை பார்த்தே இவனுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு ஜாதகங்கிறது அந்த தான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தே அந்த பையனை அந்த ஆளை நேரில் பார்க்காமையே ஜாதகத்தை வச்சு இப்படி அப்படி எப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ப்ரீஎம்பிளை வச்சு நம்ம என்ன இந்தியாவுடைய கேரக்டரை சொல்லிடலாம். அந்த 9 வார்த்தைகள் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ நமக்கு அது தேவையில்லை, அது மறந்துடும் நமக்கு. அப்போ ஹாரோஸ்கோப்புங்கிறது என்னங்கன்னா ஹார்மோன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஹார்மோன் அல்லது நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுடுங்க. ஏன்னா நமக்கு முன்னாலேயே போய் ஜாதகம் பார்த்துருவோம், நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு முன்னாடி முன்சி போய் ஜாதகம் பார்க்குறோம். தமிழில் பார்த்தீங்கன்னா அரசியல் ஜாதகம்னு இருக்கும், அல்லது ஹார்மோன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 உண்டு, அதை படிச்சு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக கேட்பான். இப்போ பார்த்த கேசவனந்த பாரதி கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதை கொடுத்த ஆப்ஷனில் இன்டெகிரல் பார்ட் இருக்கனால போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னது LIC கேஸில் வரும். நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பெருபாரி வழக்கு. லாஸ்ட் டைம் என்னென்ன மேட்டாப்பில் பார்த்துட்டு வேகமாக போயிடணும், ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அதை கவர் பண்ணி முடிக்கும் போது என்னென்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும். ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுறீங்க இந்த செப்டம்பர் 1st வீக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ரிவிஷன் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தான் ப்ரீஎம்பிள த கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யார் சொன்னான்னு கேட்பாங்க. கீங்கிறது என்னென்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸ்னால் ஆன்சரை வந்து கீ எழுதணும். எழுதுறதுக்கு பார்க்கர் பண்ணி யூஸ் பண்ணுவோம்னு நான் வச்சுக்கிடுங்க. அப்போ பார்க்கர், இப்போ கீன்னு வந்தால் என்ன வரணும், பார்க்கர் பண்ணி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஏதாட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது செலக்ட் த வேர்ட் வாஸ் இன்சர்ட் த 6th பேரா. ஆக்சுவலாக ப்ரீஎம்பிளே மனப்பாடம் பண்ணணும். குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கும்போது, குரூப் 1 மெயின்ஸ் படிக்கும்போது நான்லாம் ஒரு 10 நேரம் எழுதி பார்த்துருப்பேன். அப்போ எழுதி பார்க்கும்போது அதில் எத்தனாவது 6வது பேரா இருக்கானே நமக்கு தெரியாது. மொதல் பேரில் பார்த்தீங்கன்னா வீத பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். 2வது பேரில் பார்த்தீங்கன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரேட் அந்த 5 வார்த்தைகள், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்னு இருக்கும். 3வது பேரில் பார்த்தா ஜஸ்டிஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். 4வது பேர் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, 5வது பேர் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, 6வது பேர் ஃப்ரெட்டர்னிட்டி. அந்த 6வது பேரால தான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், இன்டெகிரிட்டிங்கிறத ஒன்று ஆட் பண்ணுறாங்க. இப்போ கொஸ்டின் வந்து நான் இப்போ தான் சொல்கிறேன், அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் டாபிக் ரிப்பீட் கண்டிப்பாக ஆகும். அப்போ டாபிக் நீங்கள் நல்லா பார்க்கணும். இதுதான் கடைசியாக ரிவிஷன் விடுறதுக்கு நல்ல மெத்தட். அப்புறம் இந்தியா எமர்ஜென்சி சாவரின் ஸ்டேட் இப்போ தான் பார்த்தோம். சாவரின்னா நான் யாருக்கும் அடிமையும் கிடையாது, யாருக்கும் அரசனும் கிடையாது. அப்போ என்னைக்கு கேட்டீங்கன்னா August 15. இதை நம்ம சுதந்திரனால தான் இன்டெரக்டாக கேட்காங்க. சுதந்திரத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாவரின்னா இண்டிபெண்ட். அப்போ August 15 ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, சுதந்திரனால August 15 ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா வரலாற்று பின்புலம். செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து சரண்டர் ஆகுது இங்கிலாண்டில். அந்த சரண்டரான டேட்டு August 15, 1945. அது சரண்டர் ஆனது யார்கிட்ட சரண்டர் ஆகுதுன்னா மவுண்ட் பேட்டன் சரண்டர் ஆகுது. அதனால் August 15 டிக்ளேர் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா வாட் ஐடியாலஜி would protect இந்தியன் யூனிட்டி. ஏன்னா இந்தியன் யூனிட்டிக்கு மெயின் காரணம் செக்குலாரிசத்தை பாதுகாக்கிறது தான். அப்போ அந்த செக்குலாரிசங்கிறது எல்லா மதத்தையும் போட்டுறணும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு ரிப்பப்ளிக் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின். ரிப்பப்ளிக்ங்கிற வார்த்தை முத எங்கே காயின் பண்ணால் ரோம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீஎம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்டட்
ஒன்லி ஒன் டைம் தான் அமெண்டட். கடகடன்னு படிச்சிடணும். 42nd அமெண்ட்மெண்ட், 1976, இந்திரா காந்தி, SSI அப்படின்னு படிச்சுட்டா முடிஞ்சுது. அப்போ அதை தெளிவாக ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் இயரை கூட ஞாபகம் வச்சிடணும். 7-8-9 மறந்துடக்கூடாது. அப்புறம் செக்குலாரிசம் எந்த வருஷம் சேர்த்தாங்க? அதே தான், SSI ஒரே தான் ரிப்பீட் ஆகும். 1976 இந்திரா காந்தி, 42nd அமெண்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீஎம்பிள் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ப்ரீஎம்பிளுக்கு பார்ட்டு கிடையாது, ஆர்டிகிள் கிடையாது. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபலுக்கு பார்ட் 4, ஆர்டிகிள் 36-51. இது அந்த ரெண்டுமே சேர்ந்து எந்த ஐடியாலஜியை கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னா, நமக்கு என்ன சமத்துவவாதம், எல்லாரும் ஈக்குவல், அதை தான் ஈக்குவலிட்டரிசம். அப்போ இது ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், த டேர்ம் செக்குலரிசம். இந்த செக்குலரிசங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க? லத்தீன், இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கே. இப்போ செக்குலரிசங்கிற வார்த்தை இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், செக்குலார் சோசியலிஸ்ட், திரும்பி அதே ரிப்பீட்டட். 42nd SSI, 42nd இந்திரா காந்தி. ஒன்லி ஒன் டைம், ஒரு இடம் தான் திருத்தி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் இப்படி கேட்காம பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த லாஸ்ட் லைன் ஆஃப் ப்ரீஎம்பிள்? அப்போ ப்ரீஎம்பிளையே நீங்கள் நல்லா படிச்சு வச்சா தான் போட முடியும். லாஸ்ட் லைனில் என்ன போட்டிருப்பாங்க? டு ஹியர் பி அடாப்ட், எனாக்ட் அண்ட் ஹீவ் டு அவர் செல்ஃப்ஸ். எங்களுக்கு நாங்களே ஏற்றிக்கொண்டோம் அப்படிம்பாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு நாங்களே ஏற்றிக்கொண்டோம்பாங்க. அப்போ அது ஒரு முக்கியமான கொஸ்டின் லாஸ்ட். அப்போ அந்த அளவு கேட்கும். அதை தான் உங்களுக்கு கேட்டிருப்பான் அந்த ஏரியா, அவ்வளோதான் கேட்க முடியும். அப்போ எப்படிலாம் கேட்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. டாப்பிக்லேருந்து கொஸ்டின் இருக்கும். அதே கொஸ்டின் வர்றதுக்கு மேபி 1-2 வேணா ரிட்டர்ன் ஆகணும், இருந்தாலும் எல்லாம் ரிப்பீட் ஆகாது. அப்போ நம்ம அந்த இடத்த தெளிவாக படித்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஏன்னா ப்ரீஎம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஐடென்டி கார்டு அப்படிங்காங்க. ஐடென்டி கார்டுனா என்ன அர்த்தம்? ஐடென்டி கார்டில் உங்கள் பேர் இருக்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்கள் அட்ரஸ் இருக்கும், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் யாருன்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா பெண்ணா, வயசு என்ன இருக்கும், எல்லாம் டிசைட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பெருசு, ஆனால் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கிறது தான் ப்ரீஎம்பிள். அப்படி இருக்க அடையாள அட்டைன்னு சொல்லி யார் சொன்னான்னு கேட்பாங்க. பல்கிவாலாங்கிறது பள்ளிக்கூடம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பள்ளிக்கூடத்தில் ஐடென்டி கார்டு போடுறேன்னு வச்சுருங்க, பல்கிவாலா ஏதாட்டு சொல்லி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, எசென்சியல் ஆட்ரிபியூட் டு த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுங்கிற இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெரிட்டரி, ஸ்டேட்டுக்கு டெஃபினிஷன் என்ன, ஒரு 4 இது வரணும். டெரிட்டரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பீப்புள், அடுத்தது பார்த்தீங்கன்னா சாவர்னிட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட். இந்த 4 இருக்கணும். ஏன்னா அது 4 வெரி இம்பார்ட்டன்ட்னா சாவர்னிட்டி தான். ஏன்னா சுதந்திரம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. அப்போ ஸ்டேட்டுடைய காம்போனன்ட்ஸ் எத்தனை 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான என்ன, சாவர்னிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீஎம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிசம்பிள்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். நம்மளுடைய ப்ரீஎம்பிள்ங்கிறது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நம்ம இப்போ சொல்லிட்டோம் அமெரிக்கா தான். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, அதை தான் காப்பி பண்ணியிருக்கோம். அப்போ எழுதப்பட்ட அரசமைப்பு தான் ப்ரீஎம்பிள் இருக்கும், எழுதப்படாததுக்கு ப்ரீஎம்பிள் இருக்காது. அப்போ ப்ரீஎம்பிளா அப்படியே எந்த நாட்டை காப்பி பண்ண மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எது காப்பி பண்ண மாதிரி இல்லை, எது மாதிரி ஒத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா US. அடுத்தது செக்குலார் ஸ்டேட்டு, விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்தியா இஸ் ஏ செக்குலார் ஸ்டேட். எல்லாருக்கும் ப்ரொடெக்ட் கொடுக்கணும், அதான் முக்கியம். மைனாரிட்டி ரிலீஜியஸ் அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த டைமில் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட் தான் நடக்குது. அப்போ எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் ப்ரொடெக்ட் கொடுக்கணும். அதுக்காண்டி தான் அந்த செக்குலாரிசங்கிற வார்த்தையே நேரு தான் அழுத்தி கொண்டு வர்றாரு. அதாவது இந்தியா ஃபாதர் ஆஃப் இந்தியன் செக்குலரிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். தேங்க்யூ.